திண்டுக்கல் திண்டுக்கல் அமமுக பிரமுகர் ஜோதி முருகன். இவர் திண்டுக்கல் அருகே உள்ள முத்தலம்பட்டி பகுதியில் நர்சிங் மற்றும் கேட்டரிங் கல்லூரி நடத்தி வந்தார். இந்நிலையில் இவரது கல்லூரியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகள் பயின்று வந்தனர். இந்நிலையில் மாணவிகள் தொடர்ந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்வதாக கடந்த 2021ஆம் ஆண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறையினர் நேரில் போய் விசாரணை செய்த பொழுது மாணவிகள் தங்களை பாலியல் ரீதியாக தொடர்ந்து தொந்தரவு செய்து வருகிறார். இதற்கு விடுதி காப்பாளர் அர்ச்சனாவும் உடந்தையாக இருப்பதாக கூறியிருந்த நிலையில் கடந்த 19/11/2021ஆம் ஆண்டு இவர் மீது தாடிக்கம்பு காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று இவர் மீதான தீர்ப்பு இன்று திண்டுக்கல் நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. இந்நிலையில் ஜோதி முருகனுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 75,000 ரூபாய் அபராதமும், அதேபோல் விடுதி காப்பாளர் அர்ச்சனாவுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இவர் சினிமா மற்றும் தங்கும் விடுதி, நர்சிங் கல்லூரி மற்றும் ஆஸ்பத்திரி உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் செய்து வந்த நிலையில் பாலியல் ரீதியான மாணவிகள் தொந்தரவு காரணமாக இவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அதேபோல் அமமுகவில் இருந்து உடனடியாக அமமுக கட்சி தலைவர் உடனடியாக நீக்கினார். போக்சோ வழக்கு என்று பதிவு செய்த உடனே அமமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட இவர் தற்போது 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாணவிகள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் நீதிமன்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் திண்டுக்கல்லில் புதிய காவல்துறை கண்காணிப்பாளரும் இதற்கு உறுதுணையாக இருந்ததாக கூறப்பட்டு தற்போது 7 ஆண்டு சிறை, அதேபோல விடுதி காப்பாளருக்கு 5 ஆண்டு சிறை விதிக்கப்பட்டது. தற்போது திண்டுக்கல்லில் பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் உருவாகியுள்ளது.